யாரெல்லாம் என்ன மாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, 4 நாளா வந்துட்டு இந்த ஆஃபீஸில குடுத்த கிஃப்ட்டு வந்து ஏர் ஃப்ரையர் சும்மாவே தான் இருந்தது. சரி அதில ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு உருளைக்கிழங்கு 4 தோல் சீவி எடுத்துட்டு இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணிட்டு, தண்ணீல வாஷ் பண்ணி நல்லா டிஷ்யூ வச்சு ஈரத்தையெல்லாம் தொடச்சு எடுத்துட்டேன். இன்னொரு பவுல்ல வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமா எண்ணெய், அது கூடவே சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையர்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பயம். எப்படி இருக்குமோ? ஒரு வேளை வெடிச்சிருமோ? அந்த மாரிலாம் நான் வந்து பயந்துக்கிட்டேன். ஆனா வந்துட்டு ரொம்ப சூப்பராவே வந்து குக் ஆகி வந்திருந்தது. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சத ஏர் ஃப்ரையர்ல வந்து கொஞ்சமா வந்து தான் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் ஃப்ரையர்ல செட் பண்ணிவிட்டு டைமிங் 185 டிகிரிக்கு வந்து 20 மினிட்ஸ் வந்து வச்சிருந்தேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருந்தது. ரொம்ப சூப்பரா குக் ஆயிருந்தது. வெளியில மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருந்த மாரி இருந்துச்சு. பட் உள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.